ஹாய்ங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட கட்டிங் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸு, கிராஸ் கட் ப்ளவுஸுன்னு 2 விதமாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் கட்னால் என்னென்னா, இப்போ பேக் பார்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணோம். அது வந்து இப்படி இழுத்து கொடுக்காது. இதே ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டில் போட்டுக்கணும், இப்படி ஸ்ட்ரெச் ஆகுது பார்த்திங்களா, அதுதான் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்க்கு எப்படின்னா, இப்படி கிராஸாக ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கணும். அது எங்கேன்னா, நம்ம பேக்கோட ஆர்ம் ஹோல் வளைவு இருக்கல, அதுக்கு மேலே ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டு நம்ம பேக் பார்ட் எடுத்து அப்படியே அந்த ஸ்லாண்டிங் லைன் மேலே வைக்கிறோம். வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச் வந்து பேக் பார்ட்டை மடித்து விட்டுறோம். பேக்கை விட ஃப்ரண்ட் சின்னதாக தான் இருக்கும், அதனால் ஒரு 1/2 இன்ச் மடித்து விட்டுட்டு பேக் அப்படியே மார்க் பண்ணி விட்டுறோம். ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் மார்க் பண்ணி விட்டுட்டு, இப்போ ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் மார்க்குக்கு பண்ணி விடுறோம். ஷோல்டர் ஜாயினிங்க்கு ஒரு 1/2 இன்ச் விடுறோம். இப்போ ஷோல்டர் ஜாயினிங் விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு செக் பண்ணுறோம். அது எங்கேன்னா, இந்த ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட் நெக் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நம்ம ஹைட் எடுக்கணும். நான் காமிக்கிற மாதிரி கரெக்டாக ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் ஹைட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து 6.5 இன்ச் வந்துச்சு. இந்த 6.5 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு, மேலேருந்து எவ்வளோ நெக் வித்துன்னு பார்க்குறோம். 2 இன்ச் இருக்குது. அந்த 2 இன்ச்சு அதை அப்படியே கீழே மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போடுறோம். ஒரு பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்மளோட அளவு ப்ளவுஸ் எடுத்து செக் பண்ணுறோம். செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ ப்ளவுஸ் ஃப்ரண்ட் நெக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி கர்வ் ஆகுது. ஒவ்வொரு ப்ளவுஸ் பார்த்தா நல்லா உள்ளே டீப்பாக கர்வ் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ளவுஸில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கர்வ் ஆனால் நம்மளும் அதே மாதிரியே போட்டு விட்டுறோம். நல்லா கர்வ் பண்ணி விட்டுட்டு அகெயின் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு, இப்போ நம்மளோட அளவு ப்ளவுஸ் எடுத்து அந்த ஃப்ரண்ட் நெக்கை அப்படியே நம்ம வரைஞ்ச நெக்கு மேலே வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம வரைஞ்ச நெக்குலேருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வச்சு செக் பண்ணணும். ஏன்னா தையல் வந்து அங்கே தான் விழுகும். அதனால் ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வச்சு அப்படியே செக் பண்ணும்போது, இப்போ நான் காமிக்கிற மாதிரி 1/4 இன்ச் உள்ளே தள்ளி அப்படியே வச்சு செக் பண்ணணும். செக் பண்ணும்போது ஷோல்டர் ஜாயினிங்கில் செகண்ட் லைனில் தான் கரெக்டாக வைக்கணும். செகண்ட் லைனில் தான் தையல் விழுகும். அதை ரெடி அளவு அதுலேருந்து வச்சு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு கேப்லேயே வச்சு பார்த்துட்டு வரணும். இப்போ எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. நெக்கு வந்து நம்ம வரைஞ்ச நெக்கும் அளவு ப்ளவுஸில் இருக்க நெக்கும் கரெக்டாக மீட் ஆகுது. இப்போ நம்ம கரெக்டாக அதை போட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து வெளியில் தள்ளி மார்க் பண்ணுறோம். இன்னொரு கோடு போடுறோம். அது எதுக்குன்னா, ஊக்குப்பட்டி நம்ம ஊக்கு வைக்கிறதுக்கு இடம் வேணும்ல, அதுக்கு ஒரு ஸ்பேஸுக்காக ஒரு 1/4 இன்ச் ஊக்குப்பட்டிக்காக நம்ம வைக்கிறோம். இப்போ நெக்குலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ணுறோம். அதை வந்து ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணது கட்டிங் லைன். தைக்கும்போது நம்மளுக்கு தையல் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே தான் வரும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு, இப்போ ஃப்ரண்ட் நெக்லேருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோ ஹைட்னு எடுக்கிறேன். நான் மார்க் பண்ணிக்க வரைக்கும் பட்டி இருக்குது. இப்போ 4 இன்ச்சு இருக்குது. இந்த 4 இன்ச்சை வந்து நம்ம 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ண நெக்குக்கு அதிலிருந்து இந்த 4 இன்ச்சை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச் விடணும். இந்த 1/4 இன்ச் எதுக்குன்னா, பட்டி கீழே பட்டி வரும், அதை ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த 1/4 இன்ச்சு. 1/2 இன்ச் எதுக்குன்னா, இந்த மிடில் டாட் வரும் இல்லைங்க, அந்த டாட் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. இப்போது சென்டர் டாட் எடுக்கிறோம். சென்டர் டாட் நான் மடக்கின மாதிரியே ப்ளவுஸை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஷோல்டர் கரெக்டாக ஷோல்டர்லேருந்து அந்த டாட் வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதில் மார்க் பண்ணிக்கோங்க. டேப் வச்சு கூட மார்க் பண்ணலாம். டேப் வச்சு இப்போ ஹைட் செக் பண்ணுறோம். கரெக்டாக பார்த்தா 11 இன்ச்சு வருது. கரெக்டாக ஷோல்டரோட மிட்லேருந்து இந்த டாட் வரைக்கும். ரொம்ப இழுக்கக்கூடாது. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நீங்கள் இழுத்துகிட்டே தான் இருக்கும். அதனால் லைட்டாக மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து டாட் வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ டாட்லேருந்து வெயிஸ்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுறோம். டாட்லேருந்து நம்ம பட்டி ஜாயினிங் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். 2.25 ஒரு புள்ளி இருக்குது. நம்ம மார்க் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தணும். ஏன்னா கீழே பட்டி ஜாயினிங்க்கு ஒரு 1/4 இன்ச் விட்டு 2.5 இன்ச்சு ஒரு புள்ளியாக மார்க் பண்ணுறோம் நம்ம. இப்போ அடுத்தது இந்த ஊக்குப்பட்டியிலேருந்து டாட் வரைக்கும் எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் பண்ண மாதிரி ஊக்குப்பட்டியிலேருந்து டாட் வரைக்கும் பாருங்கள் 3.5 இன்ச்சு இருக்குது. இந்த 3.5 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணி விட்றோம். 3.5 இன்ச்சு நான் பண்ண மாதிரியே மேலே கீழே 2 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஊக்குப்பட்டியிலேருந்து இந்த டாட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா,
கரெக்டாக நான் மார்க் பண்ண மாதிரி டாட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. இந்த 2.5 இன்ச்சை நம்ம கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம்ல, அந்த எட்ஜில் இருந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுன்னு ஸ்பேஸ் பார்க்கணும். 1.5 இன்ச்சு இருக்குது. அதுதான் நம்ம டாட்டோட வித்து. நான் சொன்னால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹூக்கு பட்டியிலேருந்து அந்த டாட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்துட்டு அந்த 2.5 இன்ச்சை மார்க் பண்ணோம்னா, அதுலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்க டாட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸோ அந்த 1.5 இன்ச்சு தான் டாட்டோட அளவு, நம்ம மடிக்கக்கூடிய அளவு. அதே 1.5 இன்ச்சை இந்த சைடும் மார்க் பண்ணி விட்டுறோம். இப்போ இங்கே 2.5 ஒரு புள்ளி இருக்கிறத இந்த 2 சைடு நம்ம மார்க் பண்ண இடத்துல 2.5 இன்ச்சு ஒரு புள்ளியாக மார்க் பண்ணி விட்டுட்டு ஒரு லைன் போட்டு விட்டுறோம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மெயின் டாட் கிடச்சிருச்சு. இதுதான் முக்கியமான டாட். மற்ற 2 டாட்டும் நம்ம தைக்கும் போது நம்ம பிடிக்கிறது தான். அது நான் ஸ்டிச்சிங் அப்போ எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ ஆம் ஹோல்லேருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோ இன்ச்சுன்னு பார்க்குறோம். 5.25 இன்ச்சு இருக்குது. இதில் ஸ்லீவ் ஜாயினிங்காக ஒரு 1/4 இன்ச்சு கீழே விட்டுறணும். விட்டுட்டு அந்த 5.25 இன்ச் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச், ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்காக பட்டி ஜாயினிங்காக விட்டு பார்த்தோம்னா 5.5 இன்ச்சு. அந்த 5.5 இன்ச்சை மார்க் பண்ணுறோம். இப்போ டாட்லேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் சைடு ஜாயின் வரைக்கும் எவ்வளோ ஆகலான்னு பார்க்குறோம். 5.25 இன்ச்சு இருக்குது. அந்த 5.25 இன்ச்சை இந்த டாட் முடியுது இல்லைங்க, அந்த முடிகிற இடத்துலேருந்து 5.25 மார்க் பண்ணி விடுறோம். நான் மார்க் பண்ண மாதிரியே டாட் முடிகிற இடத்துல வச்சுக்கோங்க. 5.25 சைடு ஜாயினிங்காக சைடு வரைக்கும் மார்க் பண்ணி விடுறோம். அந்த சைடில் இந்த நம்ம சைடில் எவ்வளோ 5.5 இன்ச் வந்து அந்த 5.5 இன்ச் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளுக்கு அகலம் வந்து 5.25 கொஞ்சம் தள்ளி வரனால அந்த 5.25 எங்கே வருதோ அந்த சைடில் வந்து 5.5 வந்தது இல்லைங்க, அந்த 2 மீட் ஆகிற இடத்துல ஒரு ப்ளஸ் போட்டுக்கணும். இது சைடு தையலுக்காக எக்ஸ்ட்ரா கோடு, எக்ஸ்ட்ரா தையலுக்காக அங்கே 6 இன்ச் வந்தது, அதே 6 இன்ச் இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் உள்ளே குடஞ்செடுக்கணும். ப்ளவுஸுன்ட்டு இல்லை, எந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃப்ரண்ட் குடஞ்செடுக்கணும். மேக்ஸி கவுன் ஆகட்டும், சுடிதார் ஆகட்டும், பட்டு பாவாடை எதாக இருந்தாலுமே ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும்போது ஸ்லீவ் சைடில் வந்து ஆம்ஹோல் சைடில் ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி குடஞ்செடுக்கணும். அப்போ தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம இதை வந்து இனி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் பார்ட் நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸ்லீவ் பார்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். நல்லா கவனித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெயின் டாட் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து மெஷர்மெண்ட் படி கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் கரெக்டாக வருங்க. கண்டிப்பாக மிஸ்டேக்கே வராது. இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக்கே வராது. நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரனால தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நாச்சஸ் போடுறது வந்து கரெக்டாக ஆம் ஹோல் சைடு ஒரு நாச்சு, கீழே இந்த இடத்துல ஒரு நாச் போடணும். பட்டி இடத்துல டாட் 2 டாட் பக்கம் ஒவ்வொரு நாச் போட்டுட்ருணும். அப்போ நமக்கு ஸ்டிச்சிங் அப்போ ஈஸியாக இருக்கும் நாச்சஸ் போட்டால் தான். ஸோ நெக்ஸ்ட் கட்டிங்